வணக்கம், வாழ்க வளமுடன். நான் மாதவன், பெங்களூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. உண்மைதான், எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பெங்களூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். இருந்தாலும் உங்களோட பேசுகிற ஆர்வத்தில் பேசிகிட்ருக்கோம். நாம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம். ஒரு வார்த்தை வருது, எபிஸ்டமாலஜி அப்படின்னு. எபிஸ்டமாலஜின்னா த தியரி ஆஃப் நாலேஜ். இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு துறையிலையும் கோடிக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான வார்த்தைகளை எளிமைப்படுத்திய கொஞ்சம் வார்த்தைகள் இருந்தால் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி வர்றதில்லை. என்ன பண்ணுறது? ஐசக் நியூட்டன் சொன்ன அந்த 3 கோட்பாடுகளையே வார்த்தைகளை பிரிக்காமல் பேசி கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது விடுங்க, சப்ஜெக்ட் வரலாம். இந்த இயற்பியல், ஃபிசிக்ஸ் is considered the mother of all sciences. இயற்பியல் என்பது இயற்கைக்கு சொந்தமானது. இயற்கை என்பது இறைவனுக்கு சொந்தமானது. ஆனால் இந்த இயற்பியலை பற்றிய கல்வியை நாம் கற்கும் பொழுதோ, ஆராயும் பொழுதோ, அலசும் பொழுதோ அது 2 பங்கு இருப்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. முதல் பங்கு இருப்பாக இருப்பது இயற்கை. 2வது பங்கு அசைவாக அனுபவமாக இருப்பதும் இயற்பியல் தான். ஸோ இந்த இயற்பியலை பற்றி பேசும்பொழுது இருப்பது என்பது இந்த பிரபஞ்சம், அனுபவம் என்பது வாழ்க்கை. ஒரு தனி மனிதனாக நாம் வாழ்க்கையை எப்படி கவனிக்கிறோம்? இந்த வாழ்க்கையை ஒரு பிரபஞ்சமாக, உலகமாக, இயற்கை பொருட்களாக, பஞ்சபூதங்களாக கவனிக்கிறோம் என்றால் அது வேறு ஒரு ஃபிசிக்ஸ். ஆனால் அந்த உலகையே நாம் வாழ்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் நிறைவு செய்து கொண்டும் இருக்கும் வாழ்வியல் என்றால் அது வேறு ஃபிசிக்ஸ். ஆக இங்கே ஃபிசிக்ஸ் என்பதை புரிந்து கொள்வதற்காக 2ஆக பிரிக்கிறோம். இருப்புகள் உள்ள ஃபிசிக்ஸ், அனுபவம் உள்ள ஃபிசிக்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இருப்புகளை நீங்கள் மிக நுண்ணிய கூறுகளாக ஆக்கிவிட்டால் அது உங்களுக்கு வாழ்க்கை அனுபவத்தை தரும். அந்த இருப்புகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய பிரபஞ்சமாக மாக்கிவிட்டால் அது வாழ்க்கை விட இயற்கையின் நடைமுறைகளை தரும். இதுதான் நான் சொல்கிறேன். அதிகமாக ஃபோர்ஸ் இல்லை. ஒரு ஃபோர்ஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் துண்டு துண்டாக பார்க்கலாம். துண்டு துண்டாக பண்ணும்போது இட் கிவ்ஸ் எ ஃப்ளோ. அதே ஃபோர்ஸை நீங்கள் மொத்தமாக கூட்டி பெருக்கி பார்க்கலாம். அது பேர் ஃபோர்ஸ். ஸோ இயற்கை என்பது ஃபோர்ஸ், வாழ்க்கை என்பது ஃப்ளோ. அது அழுத்தம், இது அசைவு. அழுத்தமும் அசைவும் கலந்தால் அது அலை. அலைதான் மாற்றங்கள். மாற்றங்கள் காலத்தை வருவது. அந்த மாற்றத்தின் விளைவுகள் தான் இன்பம், துன்பம், அமைதி. ஆக இந்த இயற்பியலை
பொருள் இயற்பியல், பொருள் அற்ற இயற்பியல் என்று புரிந்து கொண்டால், எது நிலையானது எது அலையானது என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் தன்மை விளங்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.